கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். Let me greet and welcome all of you to our online service. இன்றைக்கு ஒரு விசேஷத்த ஞாயிறு. Today is a very special Sunday. நம்முடைய மாநாட்டில் சபை மக்கள் ஞாயிறு, லேட்டி சண்டே. ஓகே, சபை மக்கள் யாவருக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. We need to thank God for all our lay people. குறிப்பாக தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. We need to give thanks to God for all those who are in leadership. நம்ம ஜெபமிட வேண்டால் ஆண்டவரே, அவங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் அபிஷேகியும், நம்முடைய சபை இன்னும் வளர வேண்டும் என்று அவங்களை இந்த நாளில் கூட நினைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Before we do anything else, let us look to God in prayer. அவருடைய சமூகத்தில் இவ்விதமாக கூடும் பொழுது ஜெபத்தோடு நாம் கூடுவோமாக. Let us unite in prayer. ஜெபிப்போம். அன்பின் தேவனை, கர்த்தாவே, இந்த அருமையான ஓய்வு நாள் கால வேலைக்காக ஸ்தோத்திரம். மீண்டும் ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை தேடி வரத்தக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for this opportunity to seek your face once again. ஆண்டவரே, இவ்விதமாக திருச்சபையாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோமோ அப்போ எங்கெங்கே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அங்கே உங்களுடைய தேவ பிரசனம் கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். நீ உங்களுடைய பிரசனம் அங்கே அசைவாட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். Lord, wherever your people are gathered, let your presence be in every home and every heart, oh God. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை தியானம் செய்யும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். Lord, even as we praise you, even as we pray, and even as we hear your word, speak to us. இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஞாயிறு, சபை மக்கள் ஞாயிறு, லேட்டி சண்டே என்று நாங்கள் அனுசரிக்கிறோம். அப்பா, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரே விசேஷமானதாக ஆசீர்வாதம். Let a special blessing be upon every member of our church. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. Oh, we worship you, Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. மகிமை தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஓ, உம்மை மகிமைப்படுத்தும் தேவனே. We worship you, Jesus. We worship you, Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம் தேவனே. சபை எங்கிருந்தாலும் நம்மளோட கரங்களை உயர்த்தி தேவனை சற்று நிமிடம் ஆராதிப்போமா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவா. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, நாலோசனை
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே சொல்லுவோமா? அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெரும் மலை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, இயேசுவே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுமா? வாரும் தூய, வாரும் தூய ஆவியே, என் இயேசுவே, உங்கள் சன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உன் வல்லமையா என்னை நீர்த்து நீராளுகை செய்யும். உன் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும் அப்பா. ஓ, உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. Oh, we worship you Jesus. ஆராதிக்கின்றோம் அப்பா, உம் நாமத்தை உயர்த்துகின்றோம் தேவனே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சத்தமாக கரங்களை உயர்த்தி உற்சாகமா பாடுமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. உங்கள் குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரன்றை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரன்றை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
என் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையே எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். என் ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். கரங்களை எடுத்து ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டில் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவருக்கு தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஓ சர்வ வல்ல தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். மாட்சிமை தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுமா? மகிமை தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமை தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம். Oh, we worship you, Jesus. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உலகம் எல்லாம் சொல்லுமா? மாயையா, உலகம் எல்லாம்
கரங்களை உயர்த்தி சொல்லுமா, பிரசனம் என் இயேசுவே பிரசனம், தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம். கரம் பிடித்து நாயகரே, கரம் பிடித்து நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம். பிரசனம் சொல்லுவோமா, பிரசனம் பிரசனம், பிரசனம், இயேசுவே பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், இயேசுவே தேவ பிரசனம். அப்படி சொல்லுமா, ராஜா உன் பிரசனம், ராஜா உன் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா பிரசன்ன போதுமை, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம், பிரசனம். சபை அப்படி கரங்களை உயர்த்தி, பிரசனம் பிரசனம். இன்னொரு முறை சொல்லுவோமா, பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். We worship you, Jesus. We ஆராதிக்கின்றோம் தேவனே. Praise you, Lord. இந்த நாளிலே நம் சபை மக்கள் ஞாயிறு ஆராதனை நம் யாவரும் கொண்டாடுகிறோம். இதுவேளை உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். We are celebrating Laity Sunday today. We wish everyone greeting in Jesus' name. யாவரும் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். Let's bow down and pray.
நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த சபை மக்கள் ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் அப்பா நாங்கள் கொண்டாடும்படியாக, நாங்கள் ஆண்டவரை அனுசரிக்கும்படியாக நீ கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு சபை மக்களையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் சபையிலே கூட விடாமல் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே நாங்கள் காணொளி மூலியமாக ஒன்று சேர்ந்து இந்த ஆராதனை ஆண்டவரே நாங்கள் அனுசரிக்கிறோம். இந்த தருணத்தை நீ கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, அநேக வேளையிலே ராஜா அநேகர் ஆண்டவரே கூடும்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லாத சூழ்நிலை இருக்கிற வேலையில் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஓ ராஜா, எங்கள் வாழ்க்கையில் நல்லவராய் இருப்பதற்காக நன்றி. எங்களை இப்பட்டுமாய் ஆண்டவரே காத்து கொண்டதுக்காக, எங்களை வழிநடத்துவதற்காக, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தானே ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாட்களில் ராஜா ஆண்டவரே கொள்ளை நோய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பெரிய ஆண்டவரே ஒரு பிரச்சனையாக இருக்கிற வேலையில கூட ராஜா கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆண்டவரே பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே எங்களை காத்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வெள்ளை ராஜா ஒரு சில குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் சபைகளிலே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு சிலர் இழந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும் ஐயா. இன்னும் ஆண்டவரே அந்த கோவிட்னால் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆண்டவரே தொட்டுவீராக. ஆண்டவரே விடுதலை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சுகமளிப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை அந்த குடும்பங்களிலே ராஜா கிரியை செய்ய ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த கொள்ளை நோயில் ஆண்டவர் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நபரையும் கர்த்தர் விடுதலை பண்ணபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தான் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், சுகம் கொடுக்கிறது நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வெள்ளை ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம், பலன் கொடுக்கிறது நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வெள்ளை நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மக்களை தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் சபை ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே காணொலி மூலியமாக நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஜெப ஊழியம் ஆண்டவரே அப்பா, எங்கள் பைபிள் ஸ்டடி, சபை ஆராதனை, இன்னும் ராஜா சிறு குழு ஜெபங்கள் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஏஜென்சியும் ஆண்டவரே அப்பா அவர்கள் கூடுகையில் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை ராஜா தொடர்ந்து ராஜா சபை போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரும் தொடர்ந்து ராஜா அவர் ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறீர், அதற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைய செந்தில் திருச்சபை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சபையில் ஆண்டவரே இன்னும் ராஜா ஆண்டவரே அப்பா இன்னும் ஊழியம் ஆண்டவரே இன்னும் ராஜா தடைப்படாத படிக்கு கடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ராஜா, ஒவ்வொரு ஏஜென்சி தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரை, வழிநடத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரை. நன்றி நன்றி நன்றி. எங்கள் அங்கா அவுட்ரீச்காக ஜெபிக்கிறேன். அங்கே ஊழியம் செய்கிற அன்றைய தலைவர்களையும் ஆண்டவரை ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்றை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் அங்குள்ள மக்களையும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைய தொடர்ந்து ராஜா கர்த்தர் அந்த இடத்திலும் ஆண்டவரை உம்முடைய அந்த கிருபை அனுப்பி ராஜா ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக ஆற்றும்படியாக கிருபையாய் ஆண்டவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ராஜா எங்களுடைய எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. மெதிரி திருச்சபைகள் ஆண்டவரே அப்பா, மலேசியாவுக்கு ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதுகாப்பு நீ கொடுத்து வருவதற்காக நன்றி. இன்னும் அநேக ராஜா ஆண்டவரே எங்கள்
மெதடி சபையில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரை கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் விடுதலைப்படுத்துவீராக. அன்றே அநேக சபைகளிலே ராஜா, அநேக எங்களுடைய ஆண்டவரே சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே மரித்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அவர்களையும் தேற்றும்படியாக பலப்படுத்தும்படியாக கர்த்தர் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா அந்த ராஜா ஆண்டவரே எங்களுடைய பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். பிஷப் ரெவரண்ட் டாக்டர் டென்னிஸ் ராஜ் அவரையும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை அவரோடு கூட இருக்கும்படியாக போக்குவரத்தையும் ஆசீர்வதியம், குடும்பத்தையும் ஆசீர்வதியம், அவர் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியம், கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து ராஜா ஆண்டவரே அவருடைய ஊழியங்கள் இன்னும் பெருகவும் ராஜா கிருபை செய்வீராக. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் தங்கியிருக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய மெதரிஸ் பிஷப்புக்காக ஜெபிக்கிறேன். ரெவரண்ட் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் அவரையும் பலப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக அன்றே அவர் செய்யும் ஊழியங்களையும் ஆண்டவரே, அவர் கொடுத்துற பொறுப்புகளையும் ஆண்டவரே அப்பா கனப்படுத்த நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவரோடு கூட பேசும், தொடர்ந்து இடைப்படும். அன்றே எங்களை மெதிரி சபைகள் ஆண்டவர் எப்படி இயங்க வேண்டும், எப்படி ஆண்டவரே ஊழியங்கள் இன்னும் ராஜா ஆண்டவரே கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக உற்சாக வார்த்தைகளை கொடுத்து ராஜா அநேக காரியங்களை ஆண்டவரே செயல்பட கொண்டு வர நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக. அன்று ஒவ்வொரு போதகருமாறு காட்சி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு போதகரையும் கர்த்தர் பலப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். அன்றைய ஒவ்வொரு தலைவர்களை பலப்படுத்த ஜெபிக்கிறேன். அன்றைய இந்த பெண்டமிக் காலத்தில் ஆண்டவரை கர்த்தர் ஒவ்வொரு சபை மக்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். தலைவர்களோடு இடைப்பட்டு அன்றைய ஒவ்வொரு சபையும் ஆண்டவரை மக்களுக்கு வேண்டிய ஆண்டவரை உபகரணங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை எல்லா விதத்திலும் ஆண்டவரை ஒருத்தர் அன்பு பாராட்டும், ஆண்டவரை கிருபை செய்யும் ராஜா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல ஆண்டவரை அப்பம் பிக்குதலும் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை பங்கிட்டு எல்லாவற்றையும் அன்று பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னது போல அன்று இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் கொடுக்கும் ராஜா. அன்றே அவர்கள் இன்னும் ராஜா மற்றவர்களுக்கு ஆண்டவரே அந்த காரியங்களை அவர்கள் செய்யும்படியாகவும் ராஜா கிருபை செய்வீராக. நன்றி 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 ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு சபையிலும் ராஜா உம்முடைய அன்பு பெருக கிருபை மூடிக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைய உம்முடைய பாதுகாப்பில் உம்முடைய நிழலிலே நாங்கள் இருப்பதற்காக ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் நிழலாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே நிழலிலே தங்கிக் கொள்கிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீ கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் விசேஷமாக இந்த நேரத்தில் கூட ராஜா அன்றே எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலேசியா தேசம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய நாட்டு நிலவரம் ஆண்டவரே மிக மோசமான ஒரு நிலைமை இருக்கிறது ஆண்டவரே. பணம் ஆண்டவரே எக்கனமி ஆண்டவரே ரொம்ப குறைந்த நிலையில் இருக்கிறது ராஜா. எங்களுடைய நாணயமும் ஆண்டவரே அப்பா குறைந்த விலையில் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே கடினமான ஒரு பாதையிலே அன்று இந்த நாடு கடந்து போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இந்த வேளையிலே ராஜா இந்த நாட்டை ஆண்டவரை தொடர்ந்து உயிர்ப்பிக்க பலப்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பொலிட்டிக்கல்ல ஆண்டவரே இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. இந்த வேலை ராஜா இந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்று தரமான ஒரு அரசாங்கம், தரமான ஒரு தலைவர், அன்று தரமான ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துக்கு வேண்டும் ஆண்டவரை. கர்த்தர் இவர்களை கொடுக்கும்படியாக, கர்த்தர் இவர்களை அன்று ஆயத்தப்படுத்தும்படியாக, கர்த்தர் இந்த தேசத்தை ஆண்டவரை உயர்த்தும்படியாக அன்றே தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த வெள்ளை எங்களை அகோங்காக ஜெபிக்கிறோம். அகோங்கை ஆசீர்வாதம், ஞானத்தை தாரும், கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் அந்த தேசத்துக்காக இந்த மக்களுக்காக ஆண்டவரே அவர் ஆண்டவரே செய்ய வேண்டியதை செய்யத்தக்க ராஜா கிருபை செய்வீராக. கர்த்தர் எங்கள் அகோங்கை ஆசீர்வதித்து ஆண்டவரை தொடர்ந்து ராஜா இந்த தேசத்துக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அந்த வெள்ளை ராஜா எல்லா தேசங்களுக்காகவும் ஆண்டவர் இந்த வெள்ளை வருகிற எல்லா தேசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பெண்டமிக் நாளில் ஆண்டவரே அநேக தேசங்கள்
தேசங்கள் ஆண்டவரே சீரழிந்து போகிறது. அநேக தேசங்கள் ஆண்டவரே பற்றாக்குறையில் இருக்கிறது. அநேக தேசங்கள் எக்கனாமி உடைந்து போகிறது. ஆண்டவரே இந்த வேலை ராஜா கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் எக்கனாமியை உயர்த்துவீராக, கர்த்தர் இந்த தேசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தேசத்தை தலைவர்களும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நடத்தும்படியாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீ நிரப்பும்படியாக ஆண்டவரே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, இந்த வேலை ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே அப்பா தேசங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து எல்லா கலகத்தையும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா சண்டை நிறைந்த இடங்களில் ஆண்டவரை சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. விசேஷமாக ஜெருசலத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய சமாதானம் வருவதாக. ஜெருசலத்தில் ஆண்டவரை உம்முடைய சமாதானம் ஆண்டவரை தங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா அந்த வெள்ளை ராஜா எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து ராஜா இந்த வெள்ளை ராஜா ஆண்டவரே இந்த பெண்டமை காலத்தில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டு இந்த வெறும் சுவிசேஷங்கள் செல்ல அன்று அநேக ராஜ்யத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே அப்பா அது உள்ள சென்று ஆண்டவரே அங்குள்ள மக்களை சந்திக்க ஆண்டவரே அவர்களை பலப்படுத்த ஆசீர்வதிக்க உற்சாகப்படுத்த கர்த்தர் பலப்படுத்த ஆட்களை அனுப்பும்படியாக அநேகரை ஆண்டவர் எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் செல்லட்டும். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரை செல்லட்டும் ஆண்டவரே அப்பா. ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் ராஜா ஆண்டவர் உம்முடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் உம்முடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். எல்லா மக்களும் உம்முடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தரே தேவன் என்று சொல்லி, கர்த்தரே தேவன் என்று சொல்லி எல்லாரும் உச்சரிக்க ராஜா கர்த்தர் ஆண்டவரே மக்களை ஆண்டவரை உயர்த்தும்படியாக எழுப்பும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ராஜா உம்முடைய ஒத்தாசை வேண்டும் ஆண்டவர். உம்முடைய ஒத்தாசை எங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது ராஜா கர்த்தர் ஆண்டவரே. இந்த வெள்ளை ராஜா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரே அப்பா ஒத்தாசையாக இருந்து ராஜா ஆண்டவரே எல்லா மக்களையும் அன்று சந்திக்க ஆண்டவரே நாங்கள் இந்த வெள்ளை உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆவியானவர் சந்திப்பீராக, ஆவியானவர் நிரப்புவீராக, ஆவியானவர் பலப்படுத்துவீராக, ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. ஓமக்கு நன்றி. அன்றைய தற்கொலை ஆண்டவரே ஆவிகளை ஆண்டவர் இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே, பலவீன ஆவிகளை இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே அப்பா. இந்த வெள்ளை ராஜா குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரை பலப்பட நான் ஜெபிக்கிற குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த வெள்ளை ராஜா உம்முடைய நாமம் ஆண்டவரே தொடர்ந்து மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எப்பொழுதும் மகிமை அடைய வேண்டும். எப்பொழுதும் ராஜா உம்முடைய நாமம் ஆண்டவரே அப்பா எல்லாரும் உச்சரிக்க ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளை ராஜா மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் அன்று. இந்த வேளை ராஜா அன்று பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் அன்று சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அன்று நடக்க ஜீவிக்க கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டு அநேகர் ஆண்டவர் இந்த வேலை ராஜா அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேலையில் கொண்டு ராஜா கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் இடைப்படுவீராக, வழி நடத்துவீராக. ஓமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அப்பா ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவரே எங்களோடு கூட தொடர்ந்து கர்த்தர் பேசுவீராக, இடைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்கள் விடுதலை பண்ணி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். வாருங்கள் யாவரும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைந்து பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அடைவைகளே. ஆமேன் ஆமேன்.
ஆமென். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவா 5ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 7ஆம் அதிகாரம் வசனம் 5. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த ஏமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று என்பதே ஆமென். Today's scripture reading is taken from the book of Joshua chapter 5 verse 1 and Joshua chapter 7 verse 5. Now when all the Amorite kings west of the Jordan and all the Canaanite kings along the coast heard how the Lord had dried up the Jordan before the Israelites until we had crossed over, their hearts melted and they no longer had the courage to face the Israelites. Chapter 7 verse 5. Who killed about 36 of them. They chased the Israelites from the city gate as far as the stone quarries and struck them down on the slopes. At this, the hearts of the people melted and became like water. This is the word of the Lord, and thanks be to God. பிரியமானவர்களே, மறுபடியுமாக ஒரு புதிய ஞாயிறு ஆராதனையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாள் நாம் நம்முடைய சபை மக்கள் வாரியத்தினுடைய ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். We are observing the Sunday as the Laity Sunday, the annual conference. Actually, it was 2 weeks before. ஆனாலும் கூட இந்த நாளிலே நாம் அதை அனுசரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கின்ற இந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய சத்தியத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சபை போதகர் பாஸ்டர் ஜஸ்டின் அவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். It's always a joy to be speaking to God's people about His word. தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய ஜனங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வது எப்பொழுதும் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காரியம். அந்த விதத்திலே கர்த்தருக்கு என்னுடைய கனத்தையும் மகிமையும் நான் செலுத்துகிறேன். And I also bring greetings from the conference lay leader, Uncle S. Selvaraj, and also another associate lay leader, Brother John Anandan. நம்முடைய மாநாட்டு சபை மக்கள் தலைவராக இருக்கிற சகோதரர் எஸ் செல்வராஜ் மற்றும் சகோதரர் ஜான் ஆனந்தன் இன்னொரு உதவி சபை மக்கள் தலைவராக இருக்கிறார். அவருடைய வாழ்த்துதலையும் அவரோடு கூட நம்முடைய மாநாட்டு அத்தியட்சர் மறை திரு டாக்டர் டெனிஸ் ராஜ் அவர்களுடைய வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் இந்த நாளிலே ஒரு நல்ல சபை மக்கள் ஞாயிறினுடைய வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த பகுதி நம்ம எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். It's a very familiar passage that was read to us, the 2 verses. அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக ஒரு ஓய்வு நாள் ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கவும் கர்த்தர் பாராட்டி இருக்கின்ற இந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற இந்த சத்தியம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே வந்ததாகவும் சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டு உம்முடைய வசனத்தினுடைய ஆழத்தை நீர் போதித்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய சமூகத்திலே முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுகிறாக.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிற இந்த பகுதி, அதாவது எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஏறக்குறைய ஒரு 423 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையாக்கி கொண்டு வருகிற ஒரு காட்சி. வனாந்திரத்திலே ஒரு 40 ஆண்டு காலம் அவர்கள் கடந்து யோர்தான் நதி அண்டையிலே வந்து நின்று யோர்தான் நதியை கடந்த பிறகு அதற்கு பின்பதாக ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கி அவருடைய புயத்தினாலும் அவர்கள் யோர்தான் நதியை கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். எரிகோவை அதற்கு பின்னதாக அவர்கள் தகர்க்கிறார்கள். The portion that was read to us happens after the Israelites journey through the wilderness over the 40 years through the wilderness, and having come to river Jordan, they cross over Jordan by the miraculous work of the Lord, and after which the fall of the walls of Jericho, again by God's miraculous hand. And அதற்கு பிறகு அவர்கள் ஆயி என்ற பட்டணத்திற்கு வருகிறார்கள், ஒரு சிறிய பட்டணம். And for the very first time, and of course previously they also had certain experiences of war, many experiences of war in fact, and defeat ஒரு சில நேரங்கள்ல சின்ன சின்ன காரியம் வந்திருக்கு. ஆனா யோசுவாவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெரிய ஒரு தோல்வியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், இந்த ஆய் பட்டணத்தினுடைய ஒரு தோல்வி. And if you have noticed in the two verses that were read to us, இந்த இரண்டு வசனங்கள் நமக்கு வாசிக்கப்பட்ட இந்த இரண்டு வசனங்களையும் நாம் கவனமாக பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் அங்கு பார்க்கலாம். முதலாவதாக 5வது வசனம், 5வது அதிகாரம், யோசுவா 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது. கர்த்தர் வற்றி போன பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்து அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும், எமோரியரின் ராஜாக்களும் கானானியரின் ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து, அதை கேட்டது முதற்கொண்டு அவர்களுடைய இருதயம் கரைந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது இவர்கள் அந்த யோர்தான் நதியை கடந்த பிறகு அதை கேட்டது முதற்கொண்டு அவர்களுடைய இருதயம் கரைந்தது. Their hearts melted. ஆங்கிலத்துல அப்படிதான் போடப்பட்டிருக்கு, அவர்களுடைய their hearts melted என்று சொல்லி. அவருடைய இருதயம் கரைந்தது. யாருடைய இருதயம்? அந்நிய ராஜாக்களுடைய இருதயம் கரைகிறது நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே மறுபடியுமாக அதே வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். ஆயையின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 30,000 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போய், ஆயுடைய மக்கள் இப்பொழுது இஸ்ரவேலை மேற்கொண்டு வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அந்நிய ராஜாக்களுடைய இருதயம் கரைகிறது. ஒரு அதிகாரத்திற்கு பிறகு நாம் என்ன பார்க்கிறோம்? இஸ்ரவேலருடைய இருதயம் கரைகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இவர்கள் பயந்தார்கள். அந்நிய ராஜாக்கள் இஸ்ரவேலரை பார்த்து பயந்தார்கள். தேவனை அறியாத அந்நிய ராஜாக்கள். இப்பொழுது தேவனை அறிந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ராஜாக்களை பார்த்து அவர்களுடைய இருதயம் கரைகிறது. இதுக்கு இடையில ஒரு அதிகாரம் தான் இருக்கு. எரிகோ பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய பட்டணம், மதிலால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பட்டணம். It was a fortified city, Jericho, and they overcame Jericho. அதையும் மேற்கொண்டார்கள். இப்பொழுது இவர்களுடைய இருதயம் கரைந்து போகிறது. அப்ப இதற்கு இடையில் இந்த ஒரு அதிகாரம், ஏறக்குறைய இந்த 5வது அதிகாரத்துல இருந்து 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரத்துல நடுவுல ஒரு அதிகாரம் தான். என்ன நடந்தது?
இதுல என்ன சம்பவம் நேரிட்டது என்று நாம் பார்க்க, you see the contradiction between the melting of the hearts. Initially it was the hearts of the foreign kings, the அமோரியர்களும் கானானியர்களுடைய ராஜாக்கள் கேட்டு கரைந்தார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர். இதுல நாம் என்ன நான் இன்றைக்கு இந்த செய்திக்கு தலைப்பாக நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், பரிச்சயம் அவமதிப்பை உண்டாக்கும். Familiarity breeds contempt என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதை பின்னணியை வைத்து, இது நமக்கு எல்லாருக்கும் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இது எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு கதை. ஆனா இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஒரு கதை நம்ம அநேகருக்கு தெரியும், நம்ம பார்த்திருப்போம். நிறைய வார் டைம் மூவிஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம we watch war time movies, and one of my favorites is always Black Hawk Down. Black Hawk Down என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு போர்க்கால படம். அதுல உண்மையாக நடந்த சம்பவம் 1993ஆம் ஆண்டுகள்ல இந்த ஐநா உடைய படைகள் சோமாலியா நாட்டில அங்க இருக்கின்ற அந்த தீவிரவாத கூட்டத்தை, அங்க உள்நாட்டு கலவரத்தை அமைதிக்குள்ளாக கொண்டு வருவதற்கு தீவிரவாதிகளுடைய கூட்ட தலைவர் ஃபாரா ஐடிட்ட அவங்க கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. இதற்கு தலைமை தாங்கிறது நம்முடைய அமெரிக்க ராணுவ படை. The UN troops, the UN peacekeeping force went into Somalia in 1993 to bring peace and rest in that country due to which was torn due to civil war, a very bad civil war. அநேகர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலத்துல ஃபாரா ஐடிட் was the rebel leader, and there was this incident where the American troops went into Mogadishu. அந்த நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கிற மொகடிஷுவுக்குள்ளாக இந்த ஃபாரா ஐடிட் ஒளிந்து இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் போறாங்க. And they thought it was a very simple, easy operation. இது மிகவும் சுலபமான ஒரு காரியம். போயிட்டு அவரை நாம் கைது பண்ணி கொண்டு வந்துடலாம். It's very easy to apprehend Farah Aidid because US Army is so known for all their victories in major wars, battles, and they were so used to victories. And they have taken over Saddam Hussein கொண்டு போட்டாங்க. ஒசாமா பின் லாடன் ட்வின் டவர் விழுறதுக்கு காரணமாக இருந்த பென்டகான், he even planned the attack on Pentagon, and even Osama bin Laden was captured. அப்படி இவர்கள் எல்லாத்திலையும் அதிக பரிச்சயமாக இருந்த ஒரு நிலை. இப்பொழுது சோமாலியாவுக்கு போறாங்க, மொகாடிஷுல. And what happened? They were faced with one of the most difficult opposition by the rebel. ஏறக்குறைய 19 ராணுவ வீரர்கள், அமெரிக்கனுடைய ராணுவ வீரர்கள் சுட்டு கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இதுல. And of course there were a lot of casualties on the side of the Somali rebels. According to the count by UN, the American troops were able to kill about 1,000 of them. ஆனாலும் இவர்களுக்கு இது ஒரு பின்னடைவு. அவங்க போனாங்க, ஃபாரா ஐடிட்ட பிடித்து கொண்டு வர முடியல அந்த இரவு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, ரொம்ப நிறைய ஜாமான்லாம் கொண்டு போக தேவையில்லை, ஏன்னா நம்ம இரவுக்கு திரும்பிடுவோம், இது கொஞ்ச நேரம் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் how wrong were they? They thought it was an easy operation because they were all too familiar with victories and battles and going into another country. அங்க இருக்கிற தீவிரவாதிகளையோ அல்லது எதிரிகளையோ பிடித்து வருவது இவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமாய் இருந்த ஒரு சம்பவம். But they were defeated on that night. They were defeated in Mogadishu. Such a powerful army. இப்பொழுது நாம் படித்த இந்த பகுதிக்கு வருவோம். இதுல more or less a similar pattern, not exactly the same. நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கிறோம்? We all know Achan's sin brought that defeat in Ai. எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த கதையை இந்த 3 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா
ஆகான் வந்து சாபத்தீடானத்துல எடுத்துக்கொண்டான். அதனால வந்து அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுது. பட் வாட் எல்ஸ் கேன் தேர் பி? வேறு என்ன இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் யோசுவானுடைய conduct. யோசுவா எப்படி இந்த போருக்குள்ளாக போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோசுவா வந்து யாருன்னு நமக்கு வந்து நன்றாக தெரியும். யோசுவாவுடைய பொசிஷன், அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு நன்றாக தெரியும். when the Israelites left Egypt in the second month after having left Egypt, ரெவிதிம் பள்ளத்தாக்குல in the valley of Revidim, the Amalekites attacked them. அமலேக்கியர்கள் அவர்களோடு கூட யுத்தம் பண்ண வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல வந்து நாம் வசனம் என்ன சொல்லுகிறது? 17வது அதிகாரம், யாத்ராகும் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது. யோசுவா அமலேக்கியும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அமலேக்கியும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே யோசுவா முறியடித்தான். You see, this happened 40 years before this incident. 40 years. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு யுத்த புருஷனாக இருந்து அமலேக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ராணுவம், பலம் வாய்ந்த ராணுவத்தை அவன் முறியடிக்கிறத நாம் வந்து பார்க்கிறோம். But we also know that victory came from the Lord. ஏன்னா மலையில யார் உட்கார்ந்திருந்தாப்போ? மோசே மலையில உட்கார்ந்திருந்து கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது இவன் யோசுவா இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசேனுடைய கை கீழே இறங்கும் பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So the victory was not of Joshua. The victory was of God. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வெற்றி. அதற்கு பிறகு இவர்கள் கடந்து வந்த பிறகு என்னாகமம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் சொல்லி மோசே வந்து ஒரு 12 பேரை வேவு பார்ப்பதற்காக, இந்த தேசத்தை நாம் மேற்கொள்ள முடியுமா, ஆண்டவர் சொன்ன தேசத்தை போய் பார்த்து வரும்படியாக 12 ஆட்களை, கோத்திரத்திற்கு ஒரு ஆளாக 12 ஆட்களை வந்து அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே திரும்ப வந்து 2 பேர் தான் சரியான தகவல்களை வந்து கொடுக்கிறாங்க. அதிலே 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். என்னாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்து அந்த தேசத்தை நமக்கு அவர் கொடுப்பார். இதுதான் வந்து நம்பிக்கையாக. ஏன்னா மற்றவர்கள்லாம் சொன்னது என்ன, அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அந்த தேசம் நல்ல தேசம் தான், ஆனா வந்து அவர்களை மேற்கொள்ள முடியாது, அவர்களை நாம் மேற்கொள்வதற்கு வந்து முடியாது, ஏன்னா அவர்கள் வந்து பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை இங்க மனமடிவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கலாம். அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். ஆனா யோசுவா சொல்லுகிற வசனம் என்னவென்றால், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்து அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். So again the trust was on God. தேவன் மேல நம்பிக்கையாக இருந்து ஆண்டவர் அதை கொடுப்பார் என்று உறுதியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And இந்த யோசுவா வந்து மோசேயினுடைய காலத்துல he was second in command. இங்கு ஆரோன் அவன் ஆசாரியனாக இருக்கிறான், ஆனாலும் கூட தலைமைத்துவத்திலே மோசேக்கு அடுத்த நிலையில யோசுவா இருக்கிறதுனால மோசேயினுடைய எல்லா காரியம், குறிப்பாக மோசே ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற எல்லா encounters, all the encounters of Moses with God, Joshua had first an information. அப்ப ஆண்டவர் மோசே எப்படி வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்ற உண்மை தெரிந்த ஒரு மனுஷன் இந்த ஜோஷுவா. அதற்கு பிறகு யோர்தான் நதிக்கரையில வந்து இந்த ஜனங்களை அவன் அந்த யோர்தான் நதியை கடக்க செய்வதையும் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு எரிகோவை தகர்க்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த 2 சம்பவத்திலும் என்ன பார்க்கிறோம்? யோர்தான் நதி
யோர்தான் நதியிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி செல்லுகின்ற அந்த லேவியர்கள், அவர்கள் அந்த யோர்தான் நதியில காலை வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க அதுல காலை வைங்க. காலை வைத்துட்ட பிறகு தண்ணீர் பின்னோக்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்டர்வென்ஷன், டிவைன் இன்டர்வென்ஷன், ஆண்டவருடைய இடைப்படுதல் அங்கேயும் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்ன சொல்லுகிறது? உடன்படிக்கை பெட்டி, the ark of the covenant is a symbol of God's presence in the midst of the people. ஜனங்களுடைய நடுவிலே தேவன் உலாவுகிறார், தேவன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த நதியில வைத்த பிறகு நதி பின்னோக்கி அது ஒரு குவியலாக நிற்கிறது. இவர்கள் எல்லாம் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அதே உடன்படிக்கை பெட்டி எரிகோ மதிலை அவர்கள் சுற்றி வரும் பொழுது உடன்படிக்கை பெட்டி அவர்கள் நடுவிலே தூக்கி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Again the presence of God, தேவனுடைய பிரசன்னம் அந்த எரிகோ மதிலை அவர்கள் தகர்ப்பதற்கும் தேவன் தான் காரணமாக இருக்கிறார். அப்ப இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னதை அவன் கேட்டு செய்து, நீங்க வசனத்துல வாசித்து வந்தீங்கன்னா, கர்த்தர் அவனிடம் சொன்னார், கர்த்தர் உரைத்ததாவது, கர்த்தர் சொன்னதாவது, யோசுவாவினிடத்திலே தேவன் அவனை சந்தித்து இதை சொன்னார் அப்படின்னு சொல்லுகிற வசனத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அவன் செய்யும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்து, ஆண்டவரே சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதா இரு. மோசையின் இடத்துல இவன் தலைமைத்துவத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அப்படி ஆண்டவர் கொடுத்த உறுதி அவனை பலப்படுத்தி இங்கு இந்த ஜனங்களை வழிநடத்த உதவி செய்தது. சோ அந்த கான்பிடன்ஸ்ல தான் அவன் எல்லாத்தையும் செய்துகிட்டு வரான், எல்லாத்தையும் மேற்கொள்கிறான். ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுக்கிறார். ஆனா இந்த ஆய் பட்டணம் என்று வரும் பொழுது, this is where we can see a sense of familiarity, a sense of casualness in Joshua. ஜோஷுவாக்கு ஆண்டவர் ஏறக்குறைய என்ன செய்வார் அப்படின்னு நிறைய பரிச்சயமாக, அவனுக்கு வெற்றி பரிச்சயமாக இருந்ததோ இல்லையோ, ஆண்டவரை குறித்து ஒரு பரிச்சயம் வந்தது. Whether he was familiar with victories, but I think he was all too familiar with God, how God will act in certain circumstances. குறிப்பிட்ட ஒரு சில சூழ்நிலைகளிலே ஆண்டவர் எப்படி செயல்படுவார் என்று எனக்கு தெரியும் என்று இவன் நம்பி இருக்கக்கூடும். You see, I read something from Nelson Mandela's letters. நெல்சன் மண்டேலா என்ற ஒரு மிகவும் சிறந்த ஒரு தலைவர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகவும் சிறந்த ஒரு தலைவர், ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய தலைவர். He writes, most successful men are prone to some form of vanity. There comes a stage in their life when they consider it is permissible to be egoistic. அதாவது அவர் என்ன சொல்லுகிறார்? வெற்றி பெற்றவர்களுள் பெரும்பாலானோ ஒரு விதமான மாயைக்குள் போகும் அபாயம் அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில், அந்த வெற்றி வாழ்க்கையினுடைய பயணத்தில் ஏதோ ஒரு காலத்தில் பெருமையாய் இருப்பது அவர்களுக்கு அழிக்கப்பட்டது என்று அவர்களுக்காகவே ஒரு மாயையான ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது என்று அவர் சொல்லுகிறார். And maybe இந்த மாயை ஜோஷுவாவையும் மேற்கொண்டது ஆக இருக்கலாம். Maybe he succumbed to that form of vanity. Having led this people, having been with Moses, having experienced all those victories, having led the people to defeat Jericho, such a fortified city. இதையெல்லாம் அவன் அனுபவித்த பிறகு தேவனை குறித்த ஒரு பரிச்சயம் அவனுக்குள்ளாக வந்தது நிமித்தமாக அவன் என்ன பண்றான்? ஜனங்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி, நீங்க போய் வேவு பாருங்க. மோசே அனுப்புறது ஆண்டவர் சொன்ன பிறகு, இவன் கிட்ட ஆண்டவர் சொல்ல போய் வேவு பாருங்க அப்படின்னு. வேவு பார்க்க போயிட்டு அந்த ஜனங்கள் சொல்றாங்க, நம்ம அதிகமான பேர் போக தேவையில்லை. We don't have to send all our people to defeat Ai. It's such a small city. 3000 பேர் போனா போதும், நம்ம அதை மேற்கொள்ளலாம்
அப்படின்னு வந்து நான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். This is such familiarity. Where else can we see? தாவீதுனுடைய வாழ்க்கை பார்க்கலாம். கொஞ்சம் அதற்கு பிறகு பிற்காலத்தில் வருகிற தாவீதுனுடைய வாழ்க்கை 2 சாமுவேல் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தது. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம், ராஜாக்கள் புறப்படும் காலம் வந்தது. தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் யோவாபையும் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முறிக்கை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டான். வசனத்தை நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, when the time comes for the kings to go for battle, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது இவன் ராஜா, இவன் எருசலேமில் தங்கிவிட்டான். அனுப்பினது யார? இவனோட படை தளபதியாக இருக்கிற யோவாபையும் இஸ்ரவேல் அனைத்தையும் சேவகர் எல்லாத்தையும் வந்து இவன் அனுப்பிட்டான். நீங்க அதற்கு பிறகு 2வது வசனத்திலே தெரியும். அப்பொழுதுதான் இவன் உலாத்தி கொண்டிருந்தான், உப்பிருகையில் உலாத்தி கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? அவன் பாவத்துல விழுவதற்கு, அங்க பத்சேபாள் குழித்து கொண்டிருக்கிறதை பார்ப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவன் யுத்தத்திற்கு போயிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. He wouldn't have fallen into that sin. பத்சேபா குளிக்கிறத வந்து பார்த்திருக்க வேண்டிய ஒரு அவசியமும் வந்திருக்காது. அதன் நிமித்தமாக உரியாவை கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு உருவாகி இருக்காது. என்ன ஏன் இவன் வந்து யுத்தத்திற்கு போகல? If you read the chapter before that, 10வது அதிகாரத்தை நீங்க வந்து வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னால், அதற்கு முன்னதாகவே அவன் அம்மோனியர்களை அவன் முறியடித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். You can read the whole story. அம்மோனியர்களை வந்து அதற்கு முன்னதாக, அப்ப அவனுக்கு வந்து இவன் தானே நம்ம அடிச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இவனுடைய தளபதிகளை அனுப்புகிறது. தளபதியும் போர் சேவகர்களையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்புகிறதை பார்க்க, இவன் இங்க நின்று இவன் பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தை மறைப்பதற்கு இன்னொரு பாவம் செய்து, அப்படி அவனுடைய கை இரத்தக்கரை படிந்ததாக. அதுக்கு முன்னதாக போர்ல இரத்தக்கரை, இங்கு வந்து குற்றமற்ற ஒரு மனிதனை கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை விழுகிறதை நாம் பார்க்கிறோம். Why? Because he was all too familiar. All too familiar. வெற்றி நமக்கு. அதுல என்ன நடக்குது? இதுவரைக்கும் அவன் தேவனுடைய பலத்திலே சார்ந்ததுனாலே அவனுக்கு கிடைத்த வெற்றி, அவன் இதுவரைக்கும் அவனுக்கு எவ்வளவு ராணுவம் இருந்தது, அவனுக்கு எத்தனை பேர் வந்து பலசாலிகள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் அவருக்கு யுத்த வீரராக வரக்கூடும் என்பதெல்லாம் அவன் யோசித்து பார்த்ததில்லை. He has never thought of relying on his own strength, not wanting to know how powerful is his army. ஆனா வந்து வசனம் என்ன சொல்கிறது? 1 நாளாகமத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் எழும்பி இஸ்ரவேலை தொகை பார்ப்பதற்கு தாவீதை, to do a census. உன்கிட்ட எவ்வளவு ராணுவம் இருக்கு அப்படின்னு வந்து நீ பாரு, உன்னுடைய பலன் என்னன்னு அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சாத்தான் ஏவி விட்டது. அவனும் அதை செய்தான். அதனால அவன் அடைந்த பின் விளைவுகளை வந்து நாம் பார்க்கிறோம். சோ இதுவரைக்கும் தேவனை சார்ந்திருந்த தாவீது இப்பொழுது தன்னுடைய பலம் என்னதென்று அறிந்து கொள்ள அவன் வாஞ்சியாக இருந்து சாத்தான் ஏவி விட்டது நிமித்தமாக அவன் இந்த சென்சஸ் செய்யறது வந்து நாம் பார்க்கிறோம். கணக்கெடுக்கிற தொகை எடுக்கிறது வந்து நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஆண்டவர் அதை எப்படி டீல் பண்ணாருன்னு வந்து அந்த கதைக்கு போனா அது இன்னும் நீண்டு போகும். நேரம் கருதி நாம் மறுபடியும் இந்த யோசுவா கதைக்கு. சோ இது எல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது? ஒரு காரியத்தை குறித்து நாம் பரிச்சயமாக இருப்பது தவறில்லை. அந்த பரிச்சயம் நம்மை சில நேரங்களிலே
அந்த காரியத்தை குறித்து ஒரு அவமதிப்பு, மற்றவர்களை குறித்து ஒரு அவமதிப்பு. இந்த இடத்துல தேவனை குறித்து ஒரு பரிச்சயம் நமக்கு, தேவன் இப்படிதான் செயல்படுவார், தேவன் இதைதான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகள்ல அப்படி செய்திருக்கிறோம் இல்லையா? எனக்கு தெரியும் ஆண்டவர் இப்படிதான் செய்வாரு. நாங்க அந்த காலத்துல 10 வருஷத்துக்கு முன்ன எங்க சபையில இந்த ஊழியத்தை தான் செஞ்சோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஊழியம். புதிதா நம்ம எதுவும் செய்ய வேணாம் பாஸ்டர். நீங்க ஏன் மத்த காரியங்களை செய்றீங்க? We rely on our past glories. But God has something new for us. அதை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லாத ஒரு நேரத்துல சில நேரங்கள்ல தேவன் நம்மோடு கூட இல்லை என்பதை கூட நாம் அறியாதவர்களாக போய் விடுகிறோம். We don't even realize that Holy Spirit is not with us to guide us. சவுலுக்கு அந்த பொல்லாப்பு தான் நேர்ந்தது. அவன் இப்ப ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாததுனால சாமுவேல் கேட்டு, என்ன நீ ஏன் இதெல்லாம் ஒளிச்சு வச்ச, இந்த மிருகத்தெல்லாம் ஒளிச்சு வச்ச அப்படின்னு, உன்னுடைய தேவனுக்கு நான் பலியிடும்படியாக அதை செய்தேன் என்று அவன் அதெல்லாம் வாதாடுற நேரத்துல என்ன வசனத்துல பார்ப்போம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டார், அவனை விட்டு போனார் அப்படின்னு. ஆவியானவர் ஆனாலும் கூட அதற்கு பிறகு ஒரு 25-30 வருஷம் அவன் அரசாண்டான். Not even knowing that Holy Spirit was not with him. ஆண்டவர் தான் அவனை நியமித்த ராஜாவாக. ஆனால் இப்பொழுது அதே ஆண்டவர் ஆவியானவர் அவனோடு கூட இல்லாததை கூட அவன் உணராதவனாக, பிகாஸ் இப்படிதான் நம்ம ஆண்டவர் தான் பார்த்துக்கலாம், அப்படி இல்லைங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவரை சார்ந்து நாம் நிற்க நாம் கவனமாக இருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல எச்சரிக்கிறார். நீங்க நிற்கிறோம் என்று நினைத்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது யோசுவனுடைய that's the first point. முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம்? யோசுவா நடந்து கொண்ட விதம். இதுவரை தேவனை சார்ந்திருந்த யோசுவா இப்பொழுது தன்னுடைய சுய ஞானத்தில, சுய பலத்திலே அவன் சார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இட்ஸ் தி ஆப்வியஸ் ரீசன், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேதமும் சொல்லுகிற ஒரு காரியம், ஆகானுடைய பாவம். அதான் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி 7வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை அவன் எடுத்து கொண்டான் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். நீங்க அது நமக்கு தெரிந்த வசனம் சொல்லுகிற காரியம். கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கலாம், யார் இந்த ஆகான் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இங்க நடக்கிற காரியம், ஏன் ஆண்டவர் அவன் மீது அந்த பாவத்து நிமித்தமாக இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். Let us ponder. Let us see who was this, or who is this Achan, and why God was so furious that he allowed the Israelites to be defeated at Ai. நம்ம யோசுவா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இப்போ இந்த ஜனங்களை எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணும். எப்ப? யோர்தானை கடந்த பிறகு. circumcise all male அப்படின்னு சொல்றாரு. எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய, எகிப்திலிருந்து ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களும் யுத்த புருஷர் எல்லாரும், யுத்த புருஷர்கள். அப்ப யுத்த புருஷர்கள்னா I believe it's 18 years and above, 18 or 20 years above. அந்த யுத்த புருஷர்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து
புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வழியிலே வனாந்தரத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள். அப்ப இந்த தேசத்திற்குள்ளாக வந்தவர்கள் எல்லாம் வந்து either they were youngsters when they left Egypt, or they were born during the times of wandering in the wilderness. அந்த வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து வந்த 40 ஆண்டுகள்ல பிறந்திருக்கணும், இல்லைன்னா புறப்படுகிற நேரத்துல மிகவும் சிறு பிள்ளைகளாக இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்க இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ எல்லா ஆண் மக்களையும் நீ விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. So Achan possibly would have been born during this journey in the wilderness. அந்த சமயத்துல பிறந்து அவன் யோர்தானுக்கு கடந்து வந்த பிறகு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கும். இந்த விருத்த சேதனம் என்ன? ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் இந்த விருத்த சேதனம். அதாவது விருத்த சேதனத்தின் மூலமாக நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்க என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. நம்ம அது ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல நீங்க 7லிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். And Achan would have seen God's miraculous hand throughout the journey in the wilderness. அவனும் பார்த்திருக்க கூடும் இந்த பயணத்தின் போது தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை அவன் சந்தித்திருக்க கூடும். எக்ஸ்கியூஸ் மீ. அதை அவன் அனுபவித்த ஒரு மகன். இப்பொழுது ஆண்டவர் இந்த இஸ்ரவேலரை வனாந்தரத்திலே எப்படி அழித்து போட்டார், அந்த யுத்த புருஷர்கள் மற்ற ஆண்கள் எல்லாம் எப்படி வந்து அவர் அழித்து போட்டார் என்பதையும் அவன் பார்த்திருக்க கூடும். ஆண்டவருடைய செய்கைகள் எல்லாம் அவனுக்கு வந்து தெரியும். இப்பொழுது அவன் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்த ஒரு கூட்டத்துல இருக்கிறான். ஆண்டவர் மறுபடியுமாக அந்த உடன்படிக்கை செய்கிறார். நான் உங்களுடைய தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளாக அழைத்து போகிற உங்களுடைய தேவன், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தினுடைய மனுஷன், இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்த ஒரு மனுஷன். ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? யோசுவா 6வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்களா? 18-19 யோசுவா வந்து இதுல இருக்கிற எந்த பொருளையும் நீங்க வந்து எடுக்க கூடாது, ஒரு சில பொருட்கள் வந்து அது தேவனுக்குரியது, மற்றதெல்லாம் சாபத்தீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்துட்டோம். 20-21 நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 7வது அதிகாரம், யோசுவா 7வது அதிகாரம் 20-21. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆகான் ஒத்துக்கிறான். இன்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 200 வெள்ளி 50 பொன்னு சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அதை எடுத்துக்கிட்டான். அதாவது ஒரு பாபிலோனிய சால்வை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளாக உங்களை கொண்டு போய் நான் விட போறேன். ஆனா இவனோட கண்ணு வந்து இப்ப இருக்கிற இந்த பாபிலோனுடைய சால்வை, இந்த 200 சேக்கல் வெள்ளி 50 சேக்கல் பொண்ணு இதுல போயிருச்சு. இவன் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்த ஒரு மனுஷனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனை நோக்கி கூக்குரலிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய ஜனத்தினுடைய கூக்குரல் என் காதில் எட்டினது, நீ போய் அந்த ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வா அப்படின்னு மோசே அனுப்புறாரு. ஆனா வனாந்தரத்துல அவர்கள் கடந்து வந்த பாதையில
முறுமுறுத்துக்கிட்டே அவர்கள் கடினமான இருதயம் உடையவர்களாகவும் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் இருந்தார்கள் நாம் பார்த்தோம். அதன் நிமித்தமாகவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுல தான் வந்து விழுந்து போறாங்க. And Achan was no different. Although he entered into a renewed covenant, he was still keeping to the whole habits of the Israelites when they left Egypt and while they were wandering in the wilderness, the same habit. தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்ப நாங்க இஸ்ரவேல்லே இருந்திருந்தா நல்லா இருக்குமே, எகிப்திலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, சாகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியா எங்களை வந்து இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்த, எங்களுக்கு தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு வந்த, நாங்க அங்க இருந்தா பூண்டுலாம் சாப்பிட்டு இருப்போம், இங்க இறைச்சி சாப்பிட்டு இருப்போம். இஸ்ரவேலுடைய எண்ணம். அவர்கள் இந்த இந்த உலகத்திற்குரிய காரியத்தை குறித்தே அவர்கள் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறது நாம். ஆகான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு அவனுக்கு ஒரு பாபிலோன் சால்வையை போய் திருப்பி 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொன். என்ன நடக்குது? ஆண்டவர் உபாகமம் புத்தகத்துல ஒரு நல்ல வசனம், உபாகமம் 8வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் Deuteronomy chapter 8 verse 2 and 3. வசனம் 2-3. உபாகமம் 8:2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ உன் தேவனாகிய கர்த்தர் சிறுமைப்படுத்தி தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து நீ கட்டளைகளை ஆண்டவர் என்னுடைய கட்டளை ஆண்டவருடைய கட்டளை நீ கைக்கொள்றியா இல்லையா என்று சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் உன் இருதயத்தில் என்ன இருக்கிறதுன்னு நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. வனாந்தரத்துல 40 வருஷம் உன்னை வந்து நடத்திட்டு வந்த நீ ஆண்டவருடைய கட்டளையை கை கொள்றாயா இல்லையா? உன்னுடைய இருதயத்துல என்ன இருக்குது? to know what is in your heart, whether you will obey God's command. நீ அதை கை கொள்வாயா என்று 40 வருஷம் அவர்களை சோதித்து பார்த்திருக்கிறார்கள். 40 வருஷத்துக்கு பிறகு புது உடன்படிக்கைக்குள்ள வந்த ஆகானும் இன்னும் அந்த சோதனையிலிருந்து அவன் வந்து வெற்றி பெறல. சாபத்தீடானதை அவன் எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். விளைவு ஆகானுடைய மரணம். அவன் மரிக்கிறான். யோசுவா 7வது அதிகாரம் 24-25 வந்து நீங்க வாசிக்கலாம். அவன் மரித்து போகிறது, அவனை கல்லால் அடித்து அவர்கள் கொல்லுகிறதை வந்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில are we still being a captive of our past? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை போல அந்த பழைய வாழ்க்கையை, பழைய காரியத்தையே, அந்த உலக பிரகாரமான காரியங்களையே நோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஜன கூட்டத்தை போல நாம் இருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:18 நமக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நமக்கு எல்லாம் புதிதாகி இருக்கிறதா? Have we been renewed? Have we become a new person in Christ? Or are we still living in our past? Are we still keeping on to the old habits? ஆண்டவருக்கு பிரியமற்றதையே இன்னும் நோக்கி கொண்டே இருக்கிற ஒரு ஜனமாக நாம் இருக்கிறோமோ? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கிறது போல, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். Be transformed by the renewing of your mind. Have we been transformed? Have our minds been renewed? புதிதாக்கப்பட்டிருக்குதா? நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இல்லை என்றால் ஆகானை போல இந்த உலக காரியங்களுக்கே நம்முடைய மனம் மறுபடியும் மறுபடியும் இதையே யோசித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை எழுந்து போக நாம் நேரிடும். அவன் கல்லால் அடித்து கொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சாபத்தீடானதிலே ஆகான் எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமற்றதை செய்தார். மூன்றாவதாக, முதலாவது ஜோஷுவா, இரண்டாவது ஆகான்,
மூன்றாவது இந்த ஜனங்களை நாம் என்ன பார்க்கிறோம், இவங்க தான் வந்து போறாங்க ஸ்பாய் பண்றதுக்கு. போய் பார்த்துட்டு வந்து 3000 பேர் போதும், 3000 people is just nice for us to take over. இந்த 3000 பேரை கொண்டு நாம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்? இதுவரைக்கும் பெற்ற வெற்றி, எகிப்துல பார்வோனை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அவர்களை மேற்கொள்ள செய்தார். வழியில வந்த அமலேக்கியர்கள், மீதியானியர்கள், ஏத்தியர்கள், கானானியர்கள், இதையெல்லாம் மோசேயினுடைய காலத்துல மேற்கொள்ள செய்ததும் ஆண்டவர் தான். யோர்தானை கடக்க செய்தவரும் ஆண்டவர் தான். அதற்கு முன்னதாக செங்கடலை பிளந்தவர் ஆண்டவர் தான். இங்க எரிகோவை தகர்த்தவர் ஆண்டவர் தான். கன்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தவரும் ஆண்டவர் தான். எல்லாவற்றையும் செய்தவர் ஆண்டவர். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, நம்ம செஞ்சிருவோம். As Joshua was so familiar with God, as Achan was also so familiar, he could have been so familiar. ஆண்டவரும் கரிசனை உள்ள தேவன், ஆண்டவரும் வந்து அன்பான தேவன், ஆண்டவரும் இரக்கமுள்ள தேவன். அவர் நம்மை இவருக்காக அழிக்காம கொண்டு வந்தாரே, இந்த சால்வைக்காக அழித்திருவாரா அப்படின்னு கூட யோசனை பண்ணாங்க. Because he was all too familiar. Familiarity sets in, and it's a very dangerous process when it comes to God. ஆண்டவர் இடத்துல ரொம்ப பரிச்சயமாக இருந்ததுனால you become so casual about God. தேவனை குறித்து இருக்க வேண்டிய ஒரு கனம் இல்லாதபடிக்கு நாம் ரொம்பவும் வந்து ஏனோ தானோ என்று அலட்சியமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பரிச்சயம் நமக்கு கொண்டு வந்து விடும். ரொம்ப கவனமாக அதே பரிச்சயம் இந்த ஜனங்களுக்கும் வருகிறது நாம் பார்ப்போம். மேற்கொள்ளலாம், 3000 பேர் போதும் அப்படி போனாங்க. சண்டை, 36 பேர் சாவம், 36 பேர் அவர்கள் வந்து மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இவன் வந்து கத்தனான், ஜோஷுவா வந்து இப்ப ஆண்டவரே எதற்காகவா எங்களை யோர்தானை வந்து கடந்து இங்க வர செய்தி, இந்த கானானியர்களிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கவா இப்படி வந்து நீர் நடத்தினீர். ஆண்டவர் வந்து அதற்காக நடத்தல. இதே காரியத்தை தான் இஸ்ரவேலரும் கேட்டாங்க. இப்ப வனாந்தரத்துல கொன்று போடுறதுக்கா எங்களை எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்தீங்க ஆண்டவரே? இல்ல, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் கூட்டு வந்த. நீ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு உன்னுடைய சுய பலத்திலே, உன்னுடைய சுய ஞானத்திலே நீ சார்ந்து இருக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் அதை தான் நினைத்தாங்க. இவ்வளவு நாள் வெற்றியை கொடுத்துட்டாரு, 3000 people, 3000 பேர் போய் மேற்கொண்டு விடலாம். இட்ஸ் நாட் யோர் 3000 people, உன்னுடைய 3000 பேர் இல்ல, 32,000 ராணுவ வீரர்களை வந்து கிதியோன் வச்சிருந்தான். ஆண்டவர் வந்து அங்க எதிரி கிட்ட 1,20,000 பேர் இருக்கிறான். இது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நீங்க பாருங்க. கிதியோன் போரிட போகிற ஜனத்தினுடைய கூட்டம் 120,000 people easily, and here Gideon was with 30,000 men. ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறார். இவனை வெளியாக்குன்னு கடைசியில வரும் 300 ஆட்களை கொண்டு அந்த ஜனத்தை 1,20,000 பேர் கொண்ட அந்த ராணுவத்தை மேற்கொள்ள செய்கிறார். Why? Because God will not share his glory. அவருடைய ஜனம் அவருடைய பலத்தின் மீது சார்ந்து இருப்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம ஒன்றை சிந்தித்து இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்க, இப்படிதான் ஆண்டவர் செய்வார், இப்படிதான் சொல்லுவார். நாம வந்து அதுதானே அநேக நேரங்கள்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபை ஊழியங்களிலும் நாம் அநேக நேரங்களில் செய்கிற ஒரு தவறு இதுதாங்க. பிகாஸ் we become so familiar. ஆண்டவரை குறித்து அதிகமான பரிச்சயம் ஏற்பட்டதுனால நம்ம ஆண்டவர் இப்படிதாங்க செய்வாரு, நாங்க இதுதான் இவ்வளவு நாள் செய்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை, அவர் இல்லைன்னா அந்த ஊழியம் செய்ய முடியாது, இவங்க இல்லைன்னா இதை செய்ய முடியாது அப்படின்னு எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க இல்லைன்னா செய்ய முடியாது, அவங்க இல்லைன்னா செய்ய முடியாது, அவரு தான் இந்த ஊழியத்தை கட்டினாரு, இவர் தான் இந்த சபையை கட்டினாரு, இவர் தான் இந்த மனுஷன் அந்த மனுஷன் அப்படின்னு. நோ, இட்ஸ் ஓன்லி காட்.
ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே தம்முடைய ஆலயத்திலே மகிமைக்குரியவர். அவரே எல்லா ஊழியத்திற்கும் தலைவர். அவரே ஆலயத்தினுடைய தலைவர். அவரே நம்முடைய வாழ்க்கைக்கும் தலைவர். No one else. And we cannot rely on our own understanding. நம்முடைய சுய பலத்திலே உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாராதிருப்பாயாக வசனம் சொல்லுது. இந்த ஜனங்கள் நினைத்தார்கள் ஆண்டவர் இதுதான் செய்வாரு. எந்த மனுஷன் தேவனுடைய ஆதீனத்தில் எழுதி வைத்திருப்பதை அவன் அறிந்திருக்க கூடும், ஒருவனாலும் கூட. இதை அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். So familiarity with God made Joshua not waiting upon God to listen what God will tell him about Ai. Familiarity made Achan not obeying to what he listened. இவன் கேட்கல, அவன் கேட்டான், ஆனா கேட்டதை கீழ்ப்படியில. And the people, because of their familiarity, they also forgot that God was the reason for all the victories they had before. அந்த ஜனங்களும் அவர்கள் தேவனை குறித்து அதிகமான பரிச்சயம் கொண்டிருந்ததுனால இதற்கு முன்ன கிடைத்த எல்லா வெற்றிக்கும் காரணம் ஆண்டவர் மாத்திரம்தான் என்பதை கூட அவர்கள் மறந்து போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வராமல் இருப்பதற்கு நாம் மிகவும் மிகவும் கவனமாக இருக்கணும். பிரியமானவர்களே, your situation should not alter your walk with God. நம்முடைய சூழ்நிலை, நாம் தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த உறவிலே தேவனோடு கூட நாம் பயணப்படுகிறதை எந்த சூழ்நிலையிலும் மாற்றக்கூடாது. And I always tell this, do not try to fit God into your own mold. தேவனை நம்முடைய ஒரு பாத்திரத்துக்குள்ள அடைத்து ஆண்டவர் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. You need to fit yourself in the mold that God wants you to be. And no matter how big, how majestic, how glorified you may think God is even beyond that. This is what I will always say to my family. என்னுடைய குடும்பத்தினர் நான் அதை தான் சொல்லுகிறேன். நீங்க ஆண்டவரை எவ்வளவு மேலாக நீங்கள் எண்ணி பார்த்தாலும் அதைவிட மேலானவர் தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். அவர் எதிர்பார்ப்பது எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவருக்கே உரிய கனத்தை குறித்து, அவருக்குரிய எல்லா துதிகளையும் எல்லா காரியங்களையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் செய்ய வேண்டியவர்களாக. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிச்சயமானது நம்மை தேவனையே அவமதிக்கிற ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு வராது இருக்க நாம் கவனமாக இருக்கணும். இந்த நாட்களில் சபை மக்களாக நாம் நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படி தேவனிடத்தில் எந்த விதத்திலாவது we have become so familiar with God and that brings us in contempt with God. We ask God to forgive us. மறுபடியும் நம்மை தேவனுடைய இந்த உறவுக்குள்ளாக புதுப்பித்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே மறுபடியுமாக உம்முடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எவ்விதத்திலாவது ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கின்றது உறவிலே அலட்சியமாக இருந்து உமக்கு அவமதிப்பை நாங்கள் கொண்டு வந்திருந்தால் கர்த்தர் எங்களை தயவாக மன்னித்து மறுபடியுமாக எங்களுடைய இருதயம் புதிதாக்கப்படுகிறதுனாலே, மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாகி என் தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமாக ஜீவிக்க கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த வேலையை கொண்டு உங்கள் தசமபாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகள் யாவற்றும் நினைத்து அவருக்கு ஸ்தோத்திர பலியாக இந்த தசமபாகத்தையும் காணிக்கையும் நாம் செலுத்துவோமாக. Remember all the things that the Lord has done for you and offer unto him his tithes and our offerings. ஜெபிப்போமாக. Let us pray. கர்த்தாவே, ரட்சிப்பின் வரத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரலோகத்தின் மகிமையை எங்களுக்காக விட்டு வந்ததுக்காக நன்றி. Thank you Lord for the gift of salvation. Thank you Lord that you gave up heaven for us. ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்கள் தசமபாகத்திலும் எங்கள் காணிக்கையின் மூலமாக உம்மை நாங்கள் கனப்படுத்த ஆசைப்படுகிறோம். We want to bless you and honor you through our tithes and offerings. கொடுக்கிற கரங்கள், உள்ளங்கள், குடும்பங்கள் யாவையும் கண்ணோட்டமாக இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். Lord, remember all those
who are blessing you with their tithes and offerings. Bless them. Take care of their needs. இந்த தசமபாகத்தின் மூலமாக, காணிக்கையின் மூலமாக சபையின் தேவைகள், ராஜ்யத்தின் தேவைகள் யாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that through our tithes and offerings, may the needs of our church and the needs of your kingdom be met. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மறக்காம உங்களை யாவையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Let me greet you once again in Jesus name and share with you some announcements for the day and for the week. ஒரு சில அறிவிப்புகள். முதலாவது அறிவிப்பு, இந்த கோவிட் காலத்தில் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் சபை போதரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். During this COVID period, if you have any special need, any need, contact the church pastor. சபை மூலமாக முடிஞ்ச அளவுக்கு
என்ன உதவி செய்ய முடியுமோ உதவி செய்வோம். If you contact me, we will see how best we can help you. வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, சரிங்களா? தயங்காதீங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். Don't be ashamed, don't be shy. If you have a need, contact the church pastor. அது முதல் அறிவிப்பு. இன்றைய மாலை இரவு 8 மணிக்கு ஒரு விசேஷித்த கூட்டம், ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப் FGB என்று மூலமாக முதல் முறையாக தமிழ் சுவிசேஷ கூட்டம் ஆன்லைன் மூலமாக ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். The first Tamil evangelistic meeting organized by the full gospel businessman fellowship. இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும். நம்முடைய வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் ஒரு நபரை தெரிந்து கொண்டு அந்த நபரை இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நற்செய்தியை அநேகருக்கு நாம் பகிர்ந்து கொள்ளணும். இந்த காலகட்டத்தில் அநேகர் தவித்து கொண்டு இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை. இது ஒரு அருமையான வாய்ப்பு. அவங்களுடைய இல்லத்தை விட்டு அவங்க போக தேவையில்லை, எங்கேயும் வர தேவையில்லை. இந்த ஜூம் லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இந்த கூட்டத்தில் சேர்ந்து கர்த்தருடைய சத்தியத்தை அவங்க கேட்கலாம். மரித்த டாக்டர் பிலிப் ஜெயபாலன் அவர்கள் நம்மோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்வார். அநேகருக்காக அவங்க ஜெபிப்பார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து ஒரு நபர், 10-15 இல்லை, ஒரு நபரை நீங்கள் தெரிந்து கொண்டு அழைத்து வந்தீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று இரவு 8 மணிக்கு இன்றைக்கு இரவு 8 மணிக்கு நடைபெறும். ரொம்ப நீட்ட கூட்டம் இருக்காது. ஓகே, வெரி லாங் மீட்டிங். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் நண்பர்களை, ஆண்டவர் அறியாத நண்பர்களை அன்றைக்கு அழைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. பயன்படுத்தி அவங்களை அழைத்துக் கொள்ளுங்கள். அது 2வது அறிவிப்பு. 3வது அறிவிப்பு உங்கள் யாவருக்கும் வழக்கமாக வாரமாக சொன்னவனமாக சூப் கிச்சன். ஓகே, சபையின் மூலமாக ஒவ்வொரு வாரம் 25 குடும்பத்துக்கு நபருக்கு ஒரு நேரம் உணவு பொட்டலத்தை நம்ம கொடுக்குறோம். 1 மீல் டே சாட்டர்டே, ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம செய்கிறோம். இந்த ஊழியத்துக்கு 3 தேவைகள் உண்டு. ஜெப பங்காளிகள், வாலண்டியர்ஸ், ஸ்பான்சர்ஸ். இதில் நீங்கள் பங்கு பெற ஆசைப்பட்டீங்கன்னா சகோதரர் மைக்கேலோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய நம்பர் ஸ்க்ரீனில் வந்திருக்கோம். அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பகிர்ந்து கொண்டு நீங்கள் எப்படி இந்த ஊழியத்தில் ஈடுபட முடியும் என்று நீங்கள் அவரோடு கூட பேசிக்கலாம். The number of Brother Michael is on the screen. You can contact him and see how you can be a part of this ministry. ஆசீர்வதிப்போம். இந்த கஷ்டமான நேரத்தில் உதவி செய்ய முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம். சரிங்களா? 4வதாக வருகின்ற புதன்கிழமை ஜெபமலை நேரம் மறந்துடாதீங்க. On Wednesday prayer mountain time சபையாக கூடி அநேகருக்காக, அநேக தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நாட்டு நிலைமை உங்கள் யாவருக்கும் நல்லா தெரியும். நம்ம தான் ஜெபிக்கிறோம். நம்ம நாட்டுக்காக நம்ம தான் ஜெபிக்கிறோம். நம்ம சபைக்காக நமக்காக ஜெபிக்கிறோம். சபை சீக்கிரமாக திறக்கணும்னு உங்களுக்கு வாஞ்ச தானே, நம்ம ஜெபிச்சு தான் இந்த காரியம்லாம் நடக்கும். அப்போ புதன்கிழமை இரவு 8 மணிக்கு ஜெபமலை நேரம். Don't forget Wednesday prayer mountain time. So many things to pray for. வியாழக்கிழமை Thursday 12ஆம் தேதி TAC ஜெப நேரம், TAC prayer night. அதுக்கு ஜூம் அது லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். நம்முடைய மாநாட்டு அளவில் நம்ம ஜெபத்துக்கு கூடுவோம். உங்களையும் இந்த ஜெப கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். Come and join us at our TAC prayer night on Thursday the 12th. வெள்ளிக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை நாம் தியானம் செய்கிறோம். வாங்க, ஆண்டவர் வருகைக்காக நான் எப்படி ஆயத்தமாக இருக்க முடியும் என்று ஒரு காலம், ஒரு பாடமாக இருக்கிறது. வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய வேதாராய்ச்சி. கர்த்தர் உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பார். பங்கு பெறுங்க, ஆசீர்வாதம் அடைந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். We have come to the close of our service. கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Praise God for the word. நம் மத்தியிலே சகோதரர் குணா பேசுறதுக்கு வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We want to thank God for the word that Brother Guna brought for us this morning. அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து வருவோம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்வார். நம்முடைய சபையை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்துவார் என்று நாம் ஜெபிப்போம். Let us continue to pray that the Lord will bless our church. The Lord will bless us so that we can be used by God
for the building and extension of his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தர் நம் யாவையும் பயன்படுத்துவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us pray. அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுறது மட்டுமில்லை, எங்கள் யாவையும் ஆண்டவர் இதை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். கேட்கப்பட்ட வார்த்தை எங்கள் இருதயத்திலே பதிய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அந்த வார்த்தையின் படி நாங்கள் வாழ்ந்து வர நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். நாம மகிமைக்காக, சித்தத்துக்காக நாங்கள் வாழ்ந்து வர உதவி செய்யும். Lord, let us not only listen to your word, but obey your word and live out your word in our lives. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்களை யாவரையும் நீர் ஆசீர்வதியும். பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாக அபிஷேகத்தை நடத்தும். தொடர்ந்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலங்கள் சீக்கிரமாக மாறணும், சீக்கிரமாக சபையாக நாம் கூட வாஞ்சிக்கிறோம். Lord, we pray that the times will change soon and we want to come back together as a church. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ வரையும் மறவாதே. ஆமீன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.